திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோர் மாணி முகத்தானே காதலால் கூப்புவாத்தம் கயின்று விநாயகப் பெருமானி வணங்கி மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவிற்கு பணியச் செய்வாய். படைப்போன் முதலா விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே என்று சரஸ்வதி தேவி வணங்கி நான் பிறந்த மண்ணிலே வீற்றிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் வேதநாயகியுடனுரை சாந்தநாத சரீரை வணங்கி இன்றைய இனிய இந்த நவராத்திரி விழாவிலே திரிபுர சுந்தரி உடனாய முத்தீஸ்வருடைய அருளால் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த இனிய தருணத்திற்காக உபயதாரராக விளங்குகின்ற பெருமகனார்கள் அனைவருக்கும் இறையருள் கிட்ட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆலயத்தின் செயற்குழு உறுப்பினர்கள், தர்மகர்த்தா மற்றும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது ஆலயத்தின் ஓதுவார் மூர்த்தியாக விளங்குகின்ற திரு நல்லத்தம்பி ஐயா அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த இந்த நிகழ்வுக்காக என்னை அழைத்த அதற்கு பாலமாக அமைந்த திரு முகுந்தன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்றைய தினம் நவராத்திரியில் அம்பிகையினுடைய சிறப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நவராத்திரி என்றாலே அம்பிகைக்கு உரிய உகந்த நாட்களாக நாம் கொண்டாடுகிறோம். அனைவரும் அறிந்த செய்திகளாக இருந்தாலும் சில இடங்களில் நாம் அறியாத செய்திகளும் உண்டு. அம்பிகையானவள் இறைவனுக்கு இணையாக விளங்கக்கூடியவள், இறைவனுக்கு இணையாக விளங்கக்கூடியவள் இறைவி என்று சொல்லலாம். ஏன் அப்படி நாம் சொல்லலாம் அப்படின்னா, இறைவனுக்கு என்ன சக்தி இருக்கின்றதோ அதை பெண் வடிவாக இறைவன் என்றால் அது சிவபெருமானைத்தான் குறிக்கும். சிவபெருமானுடைய ஆற்றல், கருணை எல்லாவற்றையும் வெளிப்படுத்த பெண் உருவில் இறைவனிடமிருந்து வெளிவந்தவள் தான் அம்பிகை. ஆக இந்த இறைவனுக்கு இணையாக விளங்குகின்ற இரவியானவள் இறைவனைப் போலவே உலகம் முழுக்க, பிரபஞ்சம் முழுக்க வியாபித்து இருக்கக்கூடியவள். அந்த வகையில் பார்க்கிற போது பல இடங்களில் பல திருநாமத்தோடு விளங்குகின்ற அம்பிகையினுடைய சிறப்புகளை நாம் அறிந்திருப்போம். ஆனாலும் அவற்றை நான் எடுத்து சொல்லுகிற போது இது எனக்கு தெரிந்த விடயம்தானே என்று பெரியோர்கள் நினைக்கக்கூடும். ஆனாலும் அதை இன்றைய தினம் நாம் பேசுகிற பொழுது, அம்பிகையினுடைய சிறப்புகளை நினைவு கூறுகிற பொழுது அது நவராத்திரியில் அம்பிகையை போற்றும்படியாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கிற பொழுது புராண காதைகளில் பார்க்கிற போது நாம் புராண காதைகளை எடுத்து திருச்சரிதங்களை பார்க்கிற போது அம்பிகையினுடைய சிறப்பு, எதற்காக அம்பிகையானவள் அம்பிகை என்று நாம் சொல்லுவது உமாதேவியாக இருக்கலாம், பார்வதியாக இருக்கலாம், எந்த பெயர் கொண்டு வேணாலும் நாம் அழைத்தாலும் அவள் இறைவனுக்கு இணையான இறைவி மட்டுமே. அந்த அம்பிகையான அன்னையான பராசக்தி எதற்கு இந்த நவராத்திரி விழாவை நாம் கொண்டாடுகிறோம் அவளுக்காக என்று சொன்னால், இந்த உலகம் உய்யும் பொருட்டு நமக்காக தன்னுடைய தோற்றத்தை மாற்றி பல அசுரர்களை வதம் செய்திருக்கின்றார். நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த 9 நாட்களும் கன்னிகா பூஜை செய்து அம்பிகையாக பாவித்து குழந்தைகள் 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நாம் பூஜை செய்வது வழக்கம். வீடுகள் தோறும் பொம்மைகளை உலக வாழ்க்கையாக நிர்மாணித்து, எப்படி மாணிக்க வாசகர் பெரிய புராணத்திலே புல்லாகி பூடாகி புழுவாகி என்று அந்த உயிரினங்களினுடைய படிநிலையை சொல்லியிருக்கிறாரோ, அதுபோல நாம் இந்த கொழுப்படிகளில் பொம்மைகளை அடுக்கி வைத்து உலக மாதாவான பராசக்தியை மேலாக வைத்து வழிபடுகிறோம். நவராத்திரி என்று சொல்லுகிற போது 9 ராத்திரி என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். நவ என்றால் புதுமை என்றும் பொருளாகப்படுகிறது. ஆக இந்த 9 நாட்களும் அம்பிகையை புதுமையான வழிபாடு செய்கிறோம். எவ்வாறு என்றால், ஒரு திருத்தலத்தில் இருக்கின்ற தாயானவளை பல ரூபத்திலே உற்சவராக நாம் அலங்கரித்து வணங்குகிறோம். அந்த வகையில் பார்க்கிற போது முதல் 3 நாளும் துர்க்கையாகவும், அதாவது மலைமகளாக, 2வது 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியாக, அதாவது அலைமகளாக, 3வது 3 நாட்கள் சரஸ்வதியான கலைமகளாக வணங்கி 10ஆம் நாளான விஜயதசமி அன்று அம்பாள் துர்க்கையாக நமக்கு காட்சி தருகின்றாள். அதுதான் நம்ம நவராத்திரி அப்படின்னு கொண்டாடுகிறோம். என்றாலும் இந்த நேரத்திலே அம்பிகையினுடைய சிறப்புகள், அதாவது தலைப்பிலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அம்பிகையின் அருளாசி அப்படின்னு. அம்பிகை புராண காதைகள் பார்க்கிற போது அசுரவதம் செய்வதற்காக புறப்படுகிறாள். அப்படி புறப்படுகிற அம்பிகையை
யாரெல்லாம் அலங்கரித்து அனுப்புகிறார் என்று சொன்னால், தாயானவளின் சூளத்தினை சிவபெருமானும், அவளுக்கு பட்டு பீதாம்பரத்தை காக்கும் கடவுளான திருமாலும், யமன் தண்டத்தினையும், கடல் ராஜா வாடா மலரையும் கொடுத்து, இப்படி வரிசையாக ஒரு தேவாதி தேவர்களும் கொடுத்து மகாதேவனுடைய அருளாசியோடு சிங்கத்தின் மீது அமர்ந்து, கர்ஜிக்கும் சிங்கத்தின் மீது அமர்ந்து அசுரவதம் செய்ய புறப்படுகிறாள். தேவியினுடைய சிறப்பை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், தேவி மகாத்மியத்தை எடுத்து நாம் படித்தோம் என்றால், இவ்வளவு இந்த பிரபஞ்சத்திற்காக அன்னையே இறங்கி வந்து நமக்காக அசுரர்களை வதம் செய்திருக்கிறாள் என்று நாம் ஆச்சரியப்படும்படியான செய்திகளை நாம் அறிய முடியும். அப்படி அவள் வதம் செய்த அசுரர்கள் பொதுவாக என்ன சொல்லுவோம்னா மகிஷாசுர மர்த்தினி அப்படிம்போம். அதான் இன்றைக்கு வந்து நம்ம அந்த நவராத்திரியிலே வெகுவாக எல்லோரும் சாமுண்டீஸ்வரியாக மகிஷாசுர மர்த்தினியாக அருள்பாலிக்கின்ற அம்பிகை. அதற்கு முன்னதாகவே பல மகிஷாசுர மர்த்தினி என்று ஏன் பெயர் பெறுகிறாள் என்று சொன்னால், மகிஷனை வதம் செய்த பிறகு மகிஷாசுர மர்த்தினி என்ற பெயர் அம்பிகைக்கு கிட்டுகிறது. ஆனால் அதற்கு முன்னதாக பல அசுரர்களை வதம் செய்கிறாள். அந்த வகையில் பார்க்கிற போது சும்பனிசும்பர்கள், மேலும் சண்டமுண்டர்கள், அவர்களுக்கு உதவியாக வந்த பாஸ்கலன், உதகரன் என்ற அசுரர்களோடு தூம்ரலோசன், ரத்த பீஜன் என்ற அசுரர்கள் எல்லாம் பலவாறாக அம்பிகை வதம் செய்துதான் 10வது நாள் நமக்காக தேவர்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் அசுரர்களை வதம் செய்து அவள் தன்னுடைய பராக்கிரமத்தை பராசக்தியாக நிலைநாட்டுகிறாள். அப்படி நமக்கு ஒரு உக்கிரமாக வதம் செய்யும் பொருட்டாக ஆக்ரோஷமாக குதித்து உதித்து வந்தவள் தான் காளி தேவி என்ற பெயரிலே நமக்கு திருநாமம் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட அம்பிகையானவள் ஒரு திருத்தலங்களிலும் சிறப்புற நமக்கு அருள்பாலித்து வருகிறாள். அப்படி வருகின்ற அன்னையரில் மீனாட்சி, காமாட்சி, விஷாலாட்சி அப்படி என்றும், மாரியம்மனில் புன்னைநல்லூர் மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன் என்றும் பல வகையாக, புற்று அம்மன் என்றும், கோமதீஸ்வரி என்றெல்லாம் பல வகையில், பரமேஸ்வரி என்று எந்த நாமத்தை சொன்னாலும் 1000 இதழ் கொண்ட தாமரைப்பூ எண்கள் தேவி முகம் என்பது போல லலிதா சகசர நாமத்தில் 1000 நாமங்கள் கொண்டு விளங்கக்கூடியவள் அம்பிகை. அப்படிப்பட்ட அம்பிகையானவள் மதுரையம்பதியிலே தடாதகை பிராட்டி என்று புராண காலத்தில் நடந்த விடயங்களில் தடாதகை பிராட்டி என்ற திருநாமத்தோடு ஆட்சி செய்து வருகிறாள். 56 தேசங்களை வென்று இறுதியாக இமயத்தில் இருக்கின்ற கைலாயத்தை அடைகிற பொழுது சிவபெருமானை எதிர்த்து இருக்கிறாள். அப்பொழுது அவருடைய பிறப்பிலேயே, அதாவது சிவனிடம், பரமனான சிவனிடம் தவம் இருந்து மலையத்துவஜன் மகளாக, காஞ்சனைக்கும் மலையத்துவஜனுக்கும் மகளாக பிறந்தவள் மீனாட்சி. தடாதகை பிராட்டி என்ற பெயரோடு அவள் அரசாட்சி செய்து வருகிறாள். அப்பொழுது இயற்கையிலேயே பெண்களுக்கு இருப்பது போல அல்லாமல் அவள் சிறப்புற்ற ஒரு அவதாரம் என்பதனால் அவருடைய திருத்தலங்களானது 3ஆக இருக்கும். என்றைக்கு 2ஆக மாறுகிறதோ அன்றைய தினம் அவள் சாதாரணமான ஒரு பெண் போல காட்சியளிப்பாள். அவள் யாரை நோக்குகிற பொழுது அப்படி ஒரு தோற்றம் ஏற்படுகிறதோ அவரே பெருமான் என்று கண்டுகொள்ள வேண்டும் என்பது எழுதப்பட்ட ஒன்று. அப்படி ஆட்சி செய்த தடாதகை பிராட்டியான மீனாட்சி அம்மை 56 தேசங்களையும் வெல்லுகிறாள். அப்பொழுது சிவபெருமான் உற்று நோக்குகிற போது தனங்கள் 2ஆக மாற இறைவனே வந்து அவளை திருமணம் செய்து கொள்கிறார். நமக்கு தெரியும், திருவிளையாடல் புராணமாக இருக்கட்டும் அல்லது மீனாட்சி கல்யாணம் என்று பார்க்கிற பொழுது அம்பிகையினுடைய சிறப்பெல்லாம் நாம் பார்க்கலாம். மீனாட்சி அம்மை என்ற வகையில் தமிழகத்திலே 365 நாட்களில் 274 நாட்கள் திருவிழாக்கள், உற்சவங்கள் நடக்கின்ற திருத்தலம் எது அப்படின்னா மதுரை தான். அங்கே அம்பாள் பட்டாபிஷேகத்தின் போது பஞ்சமூர்த்திகள் எந்த திருத்தலத்தில் திருவிழா வந்தாலும் முதலில் சுவாமி, அப்புறம் அம்பிகை, அப்புறம் வேலவர், விநாயகர், வேலவர், அப்புறம் நமக்கு சண்டிகேஸ்வர், இதுதான் வந்து முறைமையாக அழைத்து நாம் வணங்கக்கூடிய திருவீதி உலாவும் போது அப்படி தான் பஞ்சமூர்த்திகள் வருவாங்க. ஆனால் மதுரையை பொறுத்த வரைக்கும் பட்டாபிஷேகத்திற்கு பின் பஞ்சமூர்த்திகள் வலம் வருகிற பொழுது இந்த பிரபஞ்சத்தையே கட்டி காக்கின்ற ஈசனானவர் 2ஆவதாக தான் அழைத்து வரப்படுவார். முதலாவதாக அம்பிகை தான் வருவாள். அதனால தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க வேடிக்கையாக, வீட்டில் மனைவியினுடைய கை கொஞ்சம் ஓங்கியிருந்தால் அது என்ன மதுரையா மீனாட்சி ஆட்சியா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதனால் அப்படி சிறப்பு வாய்ந்த அம்பிகை மேலாக இருந்து, உயர்ந்தவளாக, உன்னதமாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை காக்கின்ற ஈசனுக்கு இணையாக இருக்கக்கூடியவள் எப்படி இறங்கி வந்து ஒரு பக்தனுக்காக அருளாசி செய்தாள் என்பதை தான் முதலாவதாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாவதாக பக்தனுக்கு அருளாசி செய்த மலைமகளாக மீனாட்சி
எந்த வகையில் என்று சொன்னால், மீனாட்சி அம்மன் கோவிலில் நமக்கு இப்போவும் தெரியும், மாட வீதிகள் என்று மிகப்பெரிய தளம். அதை சுற்றி பார்ப்பதற்கே ஒரு நாள் ஆகும் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இறைவனே 63 அந்த 64 திருவிளையாடல்களை நடத்திய திருத்தலம். அப்படிப்பட்ட திருத்தலத்திலே அம்பிகையானவள் மிகவும் சிறப்பாக போற்றப்படுவாள் என்பது தெரியும். அங்கே அவளுக்கு 2 தங்க குடங்களை அபிஷேகம் செய்வதற்கு தங்க குடங்களை கொடுத்திருக்கிறார் ஒரு தனவந்தர் செட்டியார். பழனியப்ப செட்டியார் என்ற ஒரு தனவந்தர் 2 தங்க குடங்களை கொடுத்திருக்கிறார். எல்லோருமாக கேட்டார்கள், எதற்காக தங்கத்தில் கொடுக்கிறேன் என்றால், அவர் மதங்க முனிவரினுடைய மகளாக இருந்த மாதங்கி, சாதாரணமான ஒரு கடவுளர் கிடையாது, இறைவனுக்கு இணையாக விளங்கக்கூடிய மீனாட்சி என்பதனால் அவளுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் அர்ப்பணித்திருக்கிறார். அதே போல அந்த மாட வீதிக்கு 4 புறங்களிலும் தார்சாலை இட்டு ரத வீதியாக மாற்றியிருக்கிறார். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியும், தீவிரமான அம்பிகை பக்தர் அவர் பழனியப்ப செட்டியார். அவருடைய குலத்தொழிலின் வழியாக அவர் என்ன பண்ணுறாரு, வட்டி தொழில் அவங்களோடது இல்லையா செட்டியார் என்ற முறையில், அப்படி வட்டி தொழிலுக்கான பொருளை ஒரு வருடம் கொடுத்த பொழுது அவரிடம் பணம் வாங்கி கொண்டு அதை திருப்பி கொடுக்காமல் ஒரு ஏழ்மையானவர் என்ன பண்ணுறாரு, திருச்செந்தூருக்கு போய்விடுறார். மதுரையில் அந்த தனவந்தரிடம் பொருளை பெற்றுக்கொண்டு திருச்செந்தூர் போய்விடுகிறார். இந்த செட்டியார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தினந்தோறும் அம்பிகையினுடைய கோவிலுக்கு சென்று வணங்கி இரவு நேரத்தில் அம்பாளுக்கு நடக்கின்ற மூக்குத்தி பூஜையை பார்ப்பது அவருக்கு வழக்கம். தினந்தோறும் மீனாட்சி அம்மை அணிந்திருக்கின்ற அந்த மாணிக்க மூக்குத்திக்கு தனியாக பூஜை நடக்கும் என்பது ஐதீகம். அதை பார்த்துவிட்டு தான் அவர் உறங்கச் செல்வார். ஒரு நாள் என்ன ஆகிறது, அவரிடம் இருந்து பொருள் பெற்றுக்கொண்டு சென்றவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக திருச்செந்தூர் கிளம்புகிறார். அந்த காலத்திலலாம் வண்டி கட்டிட்டு தானே போவாங்க. இப்போ இது போல் போக்குவரத்து வசதியெல்லாம் கிடையாதுங்கிறதுனால ஒரு வண்டி ஓட்டி அழைத்து கொண்டு, துணைக்கு ஒரு ஆளை அழைத்து கொண்டு அந்த தனவந்தர் என்ன பண்ணுறார், திருச்செந்தூர் நோக்கி போகிறார். மதுரையிலிருந்து திரும்பி வருவதற்கு பொழுதாகி ஆனதன் காரணமாக அங்கேயே தங்கிவிடுகிறார். ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்கின்ற பொழுது அவருக்கு இரவு நேரம் ஆன உடனே அம்பிகையினுடைய ஞாபகம், மீனாட்சி அம்மையினுடைய நினைவு வந்து அழ ஆரம்பிக்கின்றார். இந்நேரம் அம்பாளுக்கு மூக்குத்தி பூஜை நடக்குமே, அதை காணாமல் இங்கே தங்கும்படியாக ஆகிவிட்டது என்று மன வருத்தத்துடன் உறங்கச் செல்கிறார். அந்த சத்திரத்திலே நடுநிசையில் பெண் ஒருத்தி வந்து, அவர் கனவு போல தோன்றினாலும் நிஜமாகவே வந்து ஒரு பெண் தோன்றி அவருக்கு முன்னதாக நின்று கொண்டு ஒரு வெள்ளித்தட்டிலே மீனாட்சி அம்மனுக்கு மூக்குத்தி பூஜை செய்த பிறகு கிடைக்கின்ற அந்த நைவேத்திய படையல் பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். அவரும் திடுக்கிட்டு எழுந்து பெற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு தூக்கம் கலைந்து கூட வந்த பணியாட்களுக்கும் சத்திரத்தில் இருந்தவர்களுக்கும் அந்த பிரசாதத்தை கொடுத்துவிட்டு நிம்மதியாக உறங்குகின்றார். பொழுது விடிந்தது, வந்த வேலை முடிந்தது. திருச்செந்தூரில் இருந்து மதுரை கிளம்புகிறார்கள். மதுரைக்கு வந்த உடனேயே அவருடைய இல்லத்திற்கு சென்று அன்றைய வேலைகள்லாம் முடித்து கொண்டு எப்போதும் போல மீனாட்சி அம்மன் கோயில் நோக்கி செல்கிறார். அப்பொழுது ஒரே இடத்தில் நிறைய கூட்டமாக இருக்கிறது கோவிலிலே. என்னவென்று தெரியாமல் பதறிக்கொண்டு ஓடுகிறார். அப்பொழுதுதான் தெரிகிறது, மடப்பள்ளியில் வேலை பார்த்த ஒரு எடுப்பிடியாக இருந்த ஒரு சிப்பந்தி, ஒரு வேலையாளை தூணிலே கட்டி வைத்து எல்லோருமாக விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். மடப்பள்ளியில் இருந்த வெள்ளித்தட்டை காணவில்லையே என்று. அவர் நான் எடுக்கவில்லை என்று சத்தியம் செய்கிறார். அப்பொழுது இந்த தனவந்தர் அந்த இடத்திற்கு சென்று பார்க்கிற பொழுது வெள்ளித்தட்டை காணவில்லை என்பதனால் இவரை கட்டி வைத்திருக்கின்றோம், உண்மையை சொல்லும் வரை விடமாட்டோம் என்று எல்லோருமாக அவரை ஏசுகிறார்கள். அப்பொழுதுதான் இவர் கையில் இருந்த வெள்ளித்தட்டை எல்லோரும் பார்க்கிறார்கள். அப்போது அந்த வெள்ளித்தட்டினை கொடுத்துவிட்டு பழனியப்ப செட்டியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு நேற்றைய தினம் நடந்த விடயங்கள், அவருக்கு நடந்த திருச்செந்தூர் தங்கியிருந்த பொழுது மூக்குத்தி பூஜையை நினைக்கிற பொழுது நடந்த அந்த பெண் வந்த விடயத்தை எல்லோரிடமாக பகிர்ந்து கொண்டு, உண்மையிலும் உண்மையாக அம்பிகையான மீனாட்சி தான் எனக்கு வந்து இந்த பிரசாத சோற்றினை கொடுத்தாள் என்பதை அவர் வந்து பதிவு செய்கிறார். இப்படியாக மீனாட்சி அம்மை நாம் பார்க்கிற பொழுது இறைவனுக்கு இணையாக இருக்கிறவள் என்று ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு வீட்டை, சாதாரண ஒரு வீட்டை எடுத்துக்கிறோம், நம்ம ஒரு இல்லத்தை நம்ம இப்போ சமுதாயத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு கணவன் செய்கின்ற வேலையைத்தான் மனைவி வேலைக்கு செல்பவராக இருந்தால் அவர் தான் செய்யணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு வீட்டில் வந்து ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்றால் மனைவி மருத்துவராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் ஒரு ஆசிரியராக கூட இருக்கலாம். எப்படி இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற குடும்பங்களில் வேறு வேறான தொழில்களை செய்யக்கூடிய குடும்ப தலைவர் தலைவி இருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு இணையாக தோற்றத்திலும் சூழப்படையோடு, அதே போல படைக்கும் கடவுளாக சொல்லப்படுகிற
அருள்வாளிக்கிற பிரம்மதேவன் போல கையிலே தாமரை மலர்களை ஏந்தி கொண்டும் லட்சுமியாக தாமரையில் அமர்ந்து கொண்டும், அதே போல நமக்கு காக்கும் கடவுளான திருமாலுக்கு ஒப்ப அவள் சங்கு சக்கரம் எல்லாம் தரித்து கொண்டும், இப்படியாக இறைவனுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு இறைவி, அப்படிப்பட்ட இறைவியாக விளங்கக்கூடியதான் மீனாட்சி அம்மை. அப்படியாக அந்த தனவந்தருக்கு அருள்பாலித்திருக்கிறார். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அம்பிகையின் அருளாசி என்பதுதான். அதனால் அவள் அருள்பாலித்த திருச்சரிதத்தை தான் நாம் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். மீனாட்சி அம்மன் அவ்வாறு செய்தாள் என்று சொன்னால் நம்ம எல்லோருக்குமே தெரியும். சென்னையில் இருக்கின்ற திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் இன்றைக்கும் நம்ம சிவபுராணத்தில் சொல்வது போல மாசற்ற ஜோதியே மலர்ந்த மலர் சுடரே அப்படின்னு மாணிக்கவாசருடைய வரிகள் இல்லையா. மாசற்ற ஜோதி அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, ஜோதி என்றால் அது மாசற்று தான் இருக்கும், ஒளி பிழம்பாக விளங்கக்கூடியது மாசற்று தான் இருக்கும். ஆனாலும் அது எரிகின்ற இடத்தை பொறுத்து இருக்கு. நமக்கு அந்த ஜோதியானது எரிகின்ற இடத்தை பொறுத்து இருக்கிறது. ஜோதி பிழம்பாக விளங்கிய இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் முகமாகவும், இறைவன் அதில் தான் கலந்திருக்கிறான் என்பதன் முகமாக தான் நம்ம தீபம் ஏற்றி வணங்குகின்றோம், தீபாராதனை எடுத்துக்கொள்ளுகிறோம் இல்லையா. ஆக இந்த இடத்திலே மாசற்ற ஜோதி என்பதற்கு இணங்க 250 கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு ஆக வருகிறது இந்த வள்ளலார் பெருமான் ஏற்றி வைத்த அந்த அடுப்பு இல்லையா. அந்த மாதிரியாக அன்னதானத்திற்காக ஏற்றப்பட்ட அடுப்பிலிருந்து வருகிற ஜோதி மாசற்ற ஜோதின்னு சொல்லலாம். ஏன் அதை சொல்லலாம் அப்படின்னா, அடுப்பில் நாமளும் தான் சமைக்கிறோம். ஆனாலும் கூட நூற்றுக்கணக்கான வருடங்களாக நமக்கு மத்திய சிறையில் தான் அடுப்பு இருக்குது. அதை நம்ம சொல்ல முடியுமா? கைதிகள் அதிகம் ஆக ஆக அங்கேயே அடுப்பினுடைய வேலை அதிகமாகத்தான் இருக்கும். ஆனாலும் நம்ம மாசற்ற ஜோதி என்று சொல்லக்கூடியது வள்ளலார் அவர்கள் ஏற்றி வைத்த அடுப்பினுடைய நெருப்பினை நாம் சொல்லலாம். அப்படி ஒரு சிறப்பான அன்னதானத்திற்கு ஜீவகாரணத்திற்கு வழிகாட்டியாக இன்றைக்கும் என்றைக்குமாக நிலைத்து நிற்கின்ற வள்ளலார் அவர்கள் ராமலிங்கம் என்ற இயற்பெயரோடு திருவொற்றியூரிலே தன்னுடைய தாய் தகப்பனார் இல்லாமல் அண்ணனுடைய அரவணைப்பில் இருக்கின்றார். அதனால் என்ன பண்ணுறார், அவருடைய அண்ணன் நம்ம திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலிலே சொற்பொழிவாளராக பிரசங்கம் செய்பவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் செல்ல முடியாத பொழுது இளைஞனாக இருக்கின்ற ராமலிங்க சுவாமிகள் அங்கே போய், வள்ளலார் என்ற பிற்காலத்தில் அவருக்கு பெயர் ஏற்படுகிறது, அங்கே போய் சொற்பொழிவு செய்கிறார். அதிலிருந்து தொடர்ந்து அவருக்கு வடிவுடை அம்மையின் மீது ஈடுபாடு ஏற்படுகிறது. அதிக நேரம் இரவு நேரத்தில் சென்று திருவொற்றியூரில் இருந்து அந்த திருக்கோவிலில் இருந்து கொண்டு அதிக நேரம் வீட்டுக்கு வராமலே இருக்கின்றார். இரவு பொழுது நடுநிசி ஆகும் வரைக்கும் வள்ளலார் வருவதே கிடையாது. அதனால் அவருடைய அண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய அண்ணிக்கிட்ட, ராமலிங்கம் இது போல வெகு நேரம் கழித்து வந்தால் இரவிலே அவனுக்கு உணவு கொடுக்கக்கூடாது என்று சொல்லிவிடுகிறார். ஒரு நாள் வெகு நேரம் கோவிலில் இருந்து வடிவுடைய மாணிக்க மாலை, நம்ம திருவொற்றியூர் அம்பிகையுடைய பாமாலையிலே வடிவுடை மாணிக்க மாலை என்று அம்பாளுடைய சிறப்பை பற்றி அவர் அங்கே உட்கார்ந்து எழுதி முடித்துவிட்டு இல்லத்திற்கு வருகிறார். அப்படி வருகிற போது நடுநிசி ஆனதனால் கதவை அடைத்து கொண்டு அவருடைய அண்ணனும் அண்ணியும் உறங்கி விடுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் வீட்டிற்கு வெளியே திண்ணையிலே படுத்து உறங்குகிறார் ராமலிங்கம். ஆனாலும் கடுமையான பசியாக இருக்கிறது. நான் உன்னை நினைத்துத்தானே வணங்கி அந்த பாடலெல்லாம் எழுதி முடித்து இல்லத்திற்கு வந்தேன், எனக்கு ஏனம்மா இப்படி ஒரு சோதனை செய்கிறாய் என்று தனக்குள்ளாக புலம்பிக் கொண்டு அரை தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது கனவிலே அம்பிகை எழுப்புவது போல ஒரு காட்சி வருகிறது. ஒரு பெண் வருகிறார். ராமலிங்கம் எழுந்திரு என்று சொல்லி அன்னமிடுகிறார். வயிறார உண்டு விட்டு அவர் உறங்குகிறார். அவர் அண்ணி எழுப்புறாங்க, எழுப்பி சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ நேரம் கழிச்சு அண்ணியை இப்படி கொடுக்கணுன்ற ஒரு மன வருத்தம் இருந்தாலும் கூட அவர் உறங்கி விடுகிறார். அதிகாலை பொழுதிலே அவங்க அண்ணி கதவை திறந்து எழுப்புறாங்க. ராமலிங்கம், என்னை மன்னிச்சிடு, நீ தாமதமாக வந்தால் உனக்கு உணவு அளிக்கக்கூடாது என்று உன்னுடைய அண்ணன் சொன்னதனால் நான் இரவு உனக்கு உணவு கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் அந்த வள்ளலார் சுவாமிகள் அறிகின்றார், தனக்கு உணவளித்தது வடிவுடை அம்மனே நமக்கு உணவளித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்கிறார். இப்படியாக மீனாட்சி அம்மையாக இருந்து வடிவுடை அம்மை எங்கும் பிரபஞ்சம் முழுக்க வியாபித்திருப்பவள் அம்பிகை இல்லையா. எப்படி இறைவன் அடியவர்க்கு அடியவன் என்ற பெயருக்கு ஏற்ப அருள்பாலிக்கின்றாரோ அதே போல அம்பிகையும் இறங்கி வரக்கூடியவள் என்பதற்கு இந்த திருக்காதையெல்லாம் நாம் நினைவு கொள்ளுகிறோம். ராமலிங்க சுவாமிக்கு வடிவுடை அம்மனே உணவு கொடுத்திருக்கிறார். நம்ம இறைவனுடைய சிவபெருமானுடைய திருச்சரிதத்தை பார்க்கிற பொழுது அவர் அப்பர் சுவாமிக்கும் சுந்தரருக்கும் வீடு வீடாக பிச்சை எடுத்து உஞ்சவிருத்தி செய்து உணவு கொடுத்தார், பொதிசோறு சுமந்து உணவு கொடுத்தார் என்று அவர்களுடைய திருச்சரிதத்தை நாம் பார்க்கலாம். மேலும் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நம்ம தமிழகத்திலே பல ஆதீனங்கள் இருக்கிறது. அதில் சிறப்பாக சொல்லப்படுவது தருமை ஆதீனம் என்று சொல்லலாம். அந்த தருமை ஆதீனத்தை தோற்றுவித்தவர்
குரு ஞான சம்பந்தர் என்ற ஒரு அருளாளர். அவர் சிறு வயதாக இருக்கின்ற பொழுதே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருந்து மதுரையம்பதிக்கு வந்து சொக்கநாத பெருமானுடைய அருளால் மீண்டும் திருவாரூர் சென்று அங்கே கமலை ஞான பிரகாசர் என்ற பேர அறிவாளரிடம் இவர் வந்து சீடராக இருந்து இறைவனை பற்றி அறிந்து கொண்டவர். ஒரு சமயம் அவர் என்ன பண்ணுறாரு, தில்லையம்பதி வருகிறார். அங்கே இறைவனை நடராஜ பெருமானை வணங்கிவிட்டு ஆயிரங்கால் மண்டபத்திலே உறங்கி விடுகிறார். தியானத்திலே இருந்து அப்படியே உறங்கி விடுகிறார். அப்பொழுது சிவகாமி அம்மை ஒரு கையிலே பால் பாயசமும் ஒரு கையிலே பொங்கலும் கொண்டு வந்து கொடுத்து அதை உண்ணும்படியாக கொடுத்துவிட்டு அதன் பிறகு நீ இறையருள் பெறலாம் என்று ஆசி வழங்கி செல்லுகிறார். யார்? சிவகாமி அம்மை. அதன் பிறகுதான் அவர் வந்து சொக்கநாத வெண்பா என்ற இறைவனை பற்றிய சிறப்பான பதிகங்களை பாடியிருக்கிறார். இப்படி உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதுதான் நம்மளுடைய அடிப்படை தேவைகள். அதில் முதன்மையாக சொல்லப்படுகிறது உணவு இல்லையா? ஏன்னா நம்ம எந்த உடை வேணாலும் இப்போ நாகரிகம் மாறுகிற பொழுது உடையினுடைய மாற்றங்கள் வேறாக இருக்கலாம். அதே போல் தங்குவதற்கு நம்ம வந்து மரத்தடிகள், குகைகள் அப்படிலாம் இருந்து இன்றைக்கி மாட மாளிகை, கூட கோபுரம் வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் உணவு என்பது பசிக்கின்ற பொழுது எது கிடைத்தாலும் உண்ணக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய அளவிலும் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்திலே அம்பிகையானவள் இப்படியாக அருளாளர்களுக்கு வந்து உணவளித்த திருச்சரிதமும் நடந்திருக்கிறது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய, அதாவது இன்னும் 1000 ஆண்டுகளானாலும் கூட நம் சமுதாயத்திலே இந்த ஆண் பெண்ணுகளுக்காக ஏற்படுகின்ற காதல் என்ற அந்த ஒரு இணைப்பை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுதான் உண்மை. எப்படி அரசு சட்டமிட்டாலும் சரி, இல்லை வயது வந்தவர்கள் என்று சொன்னாலும் சரி. ஆனால் இறை அருளால், அம்பிகையினுடைய அருளால் ஒருவர் சமயமே மாறி ஒரு பெண்ணை கைப்பிடித்திருக்கிறார் என்ற ஒரு திருச்சரிதமும் இருக்கிறது. அது எங்கே நடந்தது என்று சொன்னால் எல்லோருக்குமாக தெரிந்த ஒரு திருத்தலம் தான் திருவானைக்கா. ஆணைக்கு முக்தி கொடுத்து சிலந்தி பூச்சிக்கு கோச்சங்கரனாக மறுபிறவி கிட்டிய திருத்தலம் திருவானைக்கா. பஞ்சபூத தலங்களிலே தண்ணீருக்கான திருத்தலம், அப்பு தலம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே பெண் ஒருத்தி நாட்டியக்காரி இருக்கின்றாள். அவள் பெயர் மோகனாம்பாள் என்ற அந்த பெண்ணானவள் மிகவும் சிறந்த நாட்டியம் ஆடக்கூடியவள். எங்கே என்று சொன்னால் சைவ சமயத்தை சார்ந்த இடங்களில் மட்டுமே அவள் நாட்டியம் ஆடுவாள். சைவ சமயத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டவள், நடராஜ பெருமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட பெண் மீது காவிரியின் ஒரு புறம் திருவானைக்கா இருக்கிறது, மறுபுறம் ஸ்ரீரங்கம் இருக்கிறது. நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்ரீரங்கம் வைணவத்தலத்திலே மடப்பள்ளியில் வரதன் என்ற ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த சைவ சமயத்தை சார்ந்த மோகனாம்பாள் என்ற அந்த பெண் மீது காதல் உண்டாகிறது. இருவருமாக விரும்பி திருமணம் வரைக்கும் செல்லலாம் என்கிற பொழுது ஒரு முறை நாட்டியம் ஆடுகிற போது அந்த மோகனாம்பாள் என்ன பாடல் பாடி ஆடுகிறாள் என்று சொன்னால், உன்னை வணங்குகின்ற பக்தனுக்கே என்னை திருமண வாழ்க்கையில் ஈடுபடுத்த வேண்டும் இறைவா, அந்த வழியை எனக்கு காட்டு என்று இறைவனான சிவபெருமானுடைய நடராஜருடைய சன்னதியிலே அவள் ஆடுகிறாள். அப்படி ஆடுகிற பொழுது தான் உள்ளுக்குள்ளாக வைணவனாக இருக்கின்ற ஒரு ஆண்மகனை நாம் விரும்புகிறோமே, இறைவன் முன்னதாக நாம் இப்படி வேண்டுகிறோமே என்று வெட்கி தலை குனிந்து பாதியிலேயே ஆட்டத்தை விட்டுவிட்டு அரங்கை விட்டு இறங்கி ஓடிவிடுகிறாள். இதை அறிந்த அந்த வரதன் என்ற அவர் விரும்பிய அந்த ஆண்மகன் அந்த வைணவ தலமான ஸ்ரீரங்கத்திலே மடப்பள்ளியில் வேலை செய்த அந்த ஆண் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மனம் மிகவும் உடைந்து திருவானைக்காவில் இருக்கின்ற ஆனைக்கா ஈஸ்வரியாக அகிலாண்டனாகியாக விளங்குகின்ற அந்த அகிலாண்டேஸ்வரி சன்னதியிலே வந்து அம்பாளை வணங்கியவாறு எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை என்று அவர் படுத்து உறங்கி விடுகின்றார். அதற்கு முன்னதாக தினம்தோறும் அந்த கோவிலுக்கு வந்து எனக்கு ஒரு சொல் வன்மை மிக்க நல்ல ஆற்றலை தர வேண்டும் என்று அம்பிகையிடம் வேண்டியவாறு ஒருவர் படுத்து அவரிடம் அம்பிகையிடம் வரம் கேட்டுக்கொண்டே இருப்பார். அவரும் அவர் அருகிலேயே, வரதனுக்கு அருகிலேயே படுத்து உறங்குகின்றார். அன்றைய தினம் இந்த வரத்தினை அழிக்கலாம் என்று அம்பிகை கருவறையிலிருந்து ஒரு பெண்ணாக தோன்றி உருவெடுத்து இறங்கி வருகிறார். தினந்தோறும் வணங்குகின்ற ஆண்மகனுக்கு அந்த வரத்தை கொடுக்க நோக்குகிற பொழுது அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதன் காரணமாக அம்பாள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த வரதன் என்ற வைணவ மகனார் இருக்கார் இல்லையா, மோகனாம்பாளுடைய மோகனாம்பாளை விரும்பக்கூடியவர், அவருக்கு அந்த அருளாசியை வழங்க வேண்டும் என்று
பிற்காலத்தில் சிலேடை கவிஞர் என்று சொல்லக்கூடிய அளவிலே இலக்கியங்களிலும் சங்க காலத்திற்கு பின் வந்த பாடல்களெல்லாம் சிறப்புற்று விளங்கிய அந்த பரதனானவர் என்ன பெயரோடு விளங்குகிறார்? காலமேக புலவர் என்று நாம் எல்லோரும் சிறுவயதிலே அவரை பற்றிய சிறப்புகள் எல்லாம் அறிந்திருப்போம். அப்படி காலமேகர் தான் வரதனாக இருந்து வைணவத்திலே இருந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, நமக்கு அருளாசி செய்தவள் சைவ பெருமானான சைவத்திற்கு தலைவனாக விளங்குகின்ற சிவபெருமானுக்கு இணையாக விளங்குகின்ற அம்பிகையான அகிலாண்டேஸ்வரியே தனக்கு அருள் பாலித்ததன் காரணமாக வைணவத்திலிருந்து அவர் சைவராக மாறி அந்த மோகனாம்பாளை திருமணம் செய்து கொள்கிறார். அதான் நான் முன்னரே சொன்னது, தன்னுடைய வாழ்க்கைக்காக மதம் விட்டு. இப்போ நிறைய பேர் நாம் சமுதாயத்தில் பார்க்குறோம், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் இப்படி இருப்பவர்கள் கூட மதம் மாறி வருகிறார்கள். ஆனால் நமது அறுவகை சமயம் என்று சொல்லுவோம். கணபதியை வணங்குபவர்கள், காணாபத்தியம் என்பது கணபதியை வணங்குபவர்கள், சாக்தம் என்பது சக்தியை வழிபடுபவர்கள், வைணவம் நமக்கு தெரியும் திருமாலை வணங்குபவர்கள், அதே போல் சௌராஷ்டிரியர்கள், சூரியர்கள், இப்படி சைவத்திற்கு இறைவன் சிவபெருமானன். இந்த அறுவகை சமயத்துக்குள்ளே மாறி வரக்கூடிய அளவில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வேடிக்கையாக சொல்லணும்னா, நான் பிறந்த மண்ணிலே இருக்கின்ற ஒரு திருத்தலம் வேதநாயகி உடனாய சாந்தநாதீஸ்வரர் என்று புதுக்கோட்டையில் மிக பிரபலமான ஒரு கோவில். அந்த கோவில் உள்ளே நுழைந்து வலதுபுறம் திரும்பினால்தான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்ல முடியும். ஆனால் ஆஞ்சநேயர் கோவில் இருக்க பட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம சைவ சிவன் கோவிலில் நுழைந்து யாரும் தன்னை தொட்டுவிடக்கூடாது என்று பக்கவாட்டிலே நடந்து சென்று உள்ளே சென்று விடுவார். எல்லோரும் வேடிக்கையாக நாங்கள் பார்ப்போம், இது என்ன இருக்குது கோவிலுக்குள்ளே நுழையும் போது நாம் என்ன பண்ணுறோம், நாம் மட்டும் என்ன அர்ச்சகர்லாம் தொட்டுட்டா இருக்கோம், இல்லை. ஆனால் அவர் அப்படி ஒரு பவித்திரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு போகக்கூடிய வைணவத்தில் இருந்து தன்னுடைய வாழ்க்கைக்காக அம்பிகையினுடைய அருளை பெற்றதனால் அந்த வரதன் காலமேக புலவராக பெயர் பெற்று அந்த மோகனாம்பாள் என்ற அந்த பெண்ணை மணந்து பெருமை சேர்க்கிறார். அகிலாண்டேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த திருமண தடை உள்ளவர்கள் நிறைய திருத்தலங்களுக்கு செல்வார்கள். திருமணம் சேரி அப்படின்ட்டு நிறைய, பொதுவாக திருமணம் சேரி என்ற திருத்தலமானது அங்கே கும்பகோணத்து பக்கம்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் திருமணத்தடை நீங்கக்கூடிய அளவிலே இருந்து அருள்பாலிக்கின்ற அகிலாண்டேஸ்வரி, அவளுக்கு மதிய நேரம் உச்சி பொழுது நடக்கின்ற அந்த உச்சிக்கால பூஜை அபிஷேக ஆராதனையின் போது அம்பிகை திருவானைக்கா ஈஸ்வரனான ஜம்புகேஸ்வரரை வழிபடுவதாக ஐதீகம் கொண்டு அந்த நேரத்தில் புடவையை தானே கட்டி கொண்டு அம்பிகையாக பாவித்து அர்ச்சகரை பூஜை செய்வார் என்று இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு. அந்த நேரத்திலே இந்த திருமண தடை உள்ளவர்கள் அம்பாளுடைய தாடகம் என்று சொல்லக்கூடிய அவருடைய காது தோடு இருக்கு இல்லையா, உங்களுக்கே தெரியும், எல்லா அம்பிகையினுடைய எல்லா திருவுருவத்திலும் அதிகப்படியான பெரிய அளவிலே அணிந்திருக்கக்கூடிய அணிகளை அணிந்திருப்பது யார் அப்படின்னா, தோடு என்று சொல்லக்கூடிய அந்த காது தோட்டினை அணிந்திருப்பவள் அகிலாண்டேஸ்வரி. அந்த உச்சி பொழுது நடக்கின்ற பூஜையின் போது அகிலாண்டேஸ்வருடைய தாடகத்தை பார்த்தால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம். பலரும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சிறப்பு வாய்ந்த அகிலாண்டேஸ்வரி நமக்கு எல்லோருக்குமே தெரிந்தோம். வெள்ளிதோறும் சிறப்பான நாட்களிலும் நாம் பாடக்கூடிய சிறந்த ஒரு பாடல் என்னென்னா, அம்பிகை இப்பொழுது அபிராமி அந்தாதி இல்லையா. அபிராமி அந்தாதி எப்படி நமக்கு கிடைத்தது என்று சொன்னால், அபிராமியாக விளங்குகின்ற திருக்கடையூரிலே யமதர்மனை இடதுகாலை இடறி மூச்சுவிரச் செய்து மீண்டும் மார்க்கண்டேயனுக்கு தொடர்ந்து யாரேனும் இன்று கூட வயதில் இளமை போல் தோன்றியால் மார்க்கண்டேயன் போல் தோன்றுகிறாரே அப்படி என்று நாம் கேலி செய்வதுண்டு. அப்படிப்பட்ட அமிர்தகடேஸ்வரரோடு உடனாயனாகிய விளங்குகின்ற திருக்கடையூர் அபிராமி தாயானவர் அந்த அபிராமி அந்தாதியை நமக்கு எப்படி அளித்திருக்கிறார் என்று சொன்னால், அருளாளராக அங்கே விளங்கிய சுப்பிரமணிய பட்டர் என்பவர் அங்கே அம்பிகையின் மீது பற்றாக இருந்து கொண்டு, பற்று என்றால் பித்து பிடித்து அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், சொன்னதே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி நாம் சாதாரண பேசினா கூட அப்படி சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கனால தான் அவனுக்கு பித்து பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் சுந்தரர் இறைவன் மாறி பேசுகிறார் என்ற கோபத்திலே தன்னுடைய திருமணத்தை நிறுத்திவிட்டார். இறைவன் தான் வந்திருக்கிறார் என்று சுந்தரருக்கு தெரியாது. ஆனாலும் தன்னுடைய திருமணம் நிறுத்தப்பட்டது என்ற கோபத்திலே தான் பித்தாகி அப்படின்ற பேர் பாடுறார். பித்தனாடி அப்படின்னு இறைவனே கேட்கிறார் சுந்தரர். ஏன்னா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கோங்க பித்தன் அப்படின்னு, நம்ம பைத்தியங்கிறத பித்தன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படி அந்த கோவிலில் இருந்து அம்பிகையே சதா சர்வகாலமும் நினைத்து கொண்டு அமர்ந்திருப்பவர் சுப்பிரமணிய பட்டர். இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற காதைகள்லாம் எப்போ நடந்து தெரியுங்களா? புராணம் என்று சொன்னால் பழமையானது என்று சொல்லுவோம். புராண காலத்து வரலாறுகளை, அதாவது புராண காலத்து செய்திகளை நாம் பார்க்கிற பொழுது
அதில் வந்து அதிகப்படியாக இறைவன், இறைவி மற்றும் நாம் வணங்குகின்ற முருகப்பெருமான், விநாயகர் இப்படியான தேவர்களும், மகாதேவன் இறைவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன் மகாதேவன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான், மற்ற அனைவரும் தேவர்களாக வணங்கப்படக்கூடியவர்கள். அவர்களும் மேலும் அசுரர்களும் தேவர்களும் கலந்து கொண்ட நிகழ்வுகளாக இருக்கும் நமக்கு புராண காதைகளில். ஆனால் வரலாறு என்று பார்க்கிற போது அதில் மனிதர்களும் அதில் ஊடாட செல்வோம். இப்போ நம்ம பார்த்த இந்த வரலாறு எல்லாம், அதாவது மீனாட்சி அம்மை உணவளித்ததாக இருக்கட்டும், வடிவுடையம்மன் உணவு கொடுத்ததாக இருக்கட்டும், அல்லது சிவகாமி அம்மையே இறங்கி வந்து உணவு கொடுத்ததாக இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து வரலாறு என்று சொல்லலாம், புராண காதை கிடையாது. ஏனென்றால் சுமார் 500 வருடங்களுக்கு உள்ளதாகத்தான் இதெல்லாம் நடந்திருக்கிறது. புராணம் என்று சொல்வதற்கு கிடையாது. இந்த குறுகிய வருடம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் புராணம் என்று சொல்ல நமக்கு கற்பனைக்கு எட்டாத நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம பார்க்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அதே போல தான். ஒரு 300 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னருடைய ஆட்சிக்கு உட்பட்ட திருத்தலமாகத்தான் திருக்கடையூர் இருந்திருக்கிறது. அதனால் ஒரு முறை சரபோஜி மன்னன் அங்கே செல்லுகிறார். அம்பாளை தரிசனம் செய்திருக்கும் போது இந்த சுப்பிரமணிய பட்டர் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு தியானத்தில் இருக்கின்றார். தியானத்தின் வழியாக அம்பிகையை நினைத்த வண்ணமே இருக்கிறார். அப்பொழுது எல்லோரும் மன்னர் வருகிறார் என்று சொன்னால், இப்போ நம்ம திருத்தலமாக இருக்கட்டும், எந்த கோவிலாலும் இந்த கோவிலுக்கு முக்கியஸ்தர் வரும்போது எல்லோருமே எழுந்து நிற்பது, வணங்குவது வழக்கம். அல்ல, நாட்டையே ஆண்ட மன்னர் வருகிறார் என்கிற போது அனைவருமாக எழுந்து நின்று இருக்கிறார்கள், வணங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சுப்பிரமணிய பட்டர் கண்ணை மூடியவாறு எழுந்திருக்காமலே இருந்ததை கண்டு மன்னனே கேட்கிறார், யார் இவர் என்று. எல்லோருமாக சொல்லுகிறார்கள், இவர் வந்து ஒரு அம்பாளுடைய பைத்தியமாக இருக்கக்கூடியவர், எப்போதும் அம்பாளை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார் அப்படின்னு. அவ்வளவு தியானத்திலும் இறை சக்தியை பெறுவதற்காக இருக்கிற இவருக்கு அம்பாள் என்ன அருளிப்பாடு செய்திருப்பாள் என்று சோதிக்கும் பொருட்டாக மன்னர் சரபோஜி என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் கேள்வி கேட்பதற்கு, அதாவது சுப்பிரமணிய பட்டரிடம் அவர் பேசுவதற்கு மறுநாள் அமாவாசை திதி. அதனால் என்ன பண்ணுறார், அவர் சோதனை செய்யும் பொருட்டாக, அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பெரிய அருளாளர்களையோ இல்லை சோதிடர்களை கூட நாம் சோதிக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஏன்னா அவங்களாம் வந்து ஏதாவது ஒரு வகையில் இறையருள் பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படி அந்த வகையில் இருக்கிற பொழுது இங்கே அம்பிகையுடைய அருளை பெற்று அங்கே தியானத்தில் இருந்த சுப்பிரமணிய பட்டரை பார்த்து மன்னர் கேட்கிறார், நாளைக்கு என்ன நாள் என்று. அப்பொழுது அமாவாசை தான், எல்லோரும் அறிந்த தினம்தான் அமாவாசை மறுநாள் என்று எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த பட்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாளைய தினம் பௌர்ணமி, முழு நிலவு அப்படின்னு சொல்கிறார். எல்லோரும் அதிர்ந்து போகிறார்கள், மன்னரிடம் தவறாக சொல்கிறார் என்று. ஏன் அவர் அப்படி சொன்னார் என்றால், அவருடைய தியானத்தின் வழியாக அவருக்கு காட்சி தந்தது அங்கே திருக்கடையூரில் அருளார் செய்கின்ற அபிராமி தாயாருடைய திருமுகமானது அவருக்கு தெரிந்ததனால், அம்பிகையின் முகம் முழு நிலவு போல ஜொலிக்கக்கூடியது இல்லையா, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இது பௌர்ணமி என்று சொல்லிவிடுகிறார். அப்போ மன்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாளைய தினம் அமாவாசை என்று எல்லோருக்கும் தெரியும், நீ பௌர்ணமி தான் என்று அடித்து சொல்வதனால் நாளைய தினம் நாங்கள் வந்து உன்னை பார்த்து கேட்கிற இதே சன்னதியில் நிலவு வந்து பௌர்ணமியாக எங்களுக்கு தெரிய வேண்டும், அதற்கு நீதான் பொறுப்பு. அப்படி நடக்காமல் நாளைய தினம் அமாவாசையாக இருக்குமானால் உனக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று, இது அரச கட்டளை என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். அவர் ஒன்றுமே பயப்படலை, சுப்பிரமணிய பட்டர் பயப்படவே இல்லை. ஏன்னா அவர் கண்ணுக்கு தெரிஞ்சது அம்புடைய திருமுகம், அம்பிகையின் திருமுகம் முழு நிலவாக தெரிந்தனால தான் அவர் அப்படி சொல்கிறாரு, நாளைய தினம் பௌர்ணமி தினம்தான் என்று மீண்டும் மீண்டும் புலப்பிக் கொண்டே இருக்கிறார். பொழுதும் விடிந்தது. மறுநாள் ஆகி அமாவாசை தினை பொழுதாக போகிற நேரத்திலே மன்னரும் மற்றும் உள்ள அமைச்சர் ஆலோசகர்கள்லாம் உடைப்புடை சூழ வருகிறார்கள். அவருக்கு மரண தண்டனை கொடுக்கும்படியாக அவரை நிற்க வைத்து கேட்கிறார்கள். மீண்டும் கேட்கால், இப்பொழுதாவது சொல்லிவிடு இன்றைய தினம் என்ன அப்படிங்கிறது. அப்போதும் அவர் பௌர்ணமி தான் சொல்கிறார், முழு நிலவு தான் இன்றைக்கு, முழு நிலவு நாள் தான் இன்றைக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ வந்து நாங்கள் குறிப்பிட்ட நேரம் கொடுக்கின்றோம், அந்த நேரத்திற்கு உள்ளாக அது நடக்கவில்லை என்றால், நமக்கு வந்து அமாவாசை என்றால் நிலவு தோன்றாது இல்லையா, ஆனால் நிலவு தோன்றுகின்ற முழு நிலவு பௌர்ணமி தினத்திலே மாலை பொழுது மறைய இருள் துவங்குகிற பொழுது அந்த நிலவானது உதிக்க ஆரம்பித்துவிடும். அதே போல் அந்த நேரம் வருகிற போது உதிக்கவில்லை என்று சொன்னால் உனக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்று சொல்லுகிற போது, அம்பிகையினோடு அருளால் தான் அபிராமி அந்தாதியை அவர் பாடுகிறார், சுப்பிரமணிய பட்டர் பாடுகிறார்.
அவர் 100 பாடல்கள் நமக்கு தெரியும், 100 பாடல் நமக்கு அதில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த 100 பாடல்களையும் பாடி முடிக்கின்ற போது அம்பிகை இறங்கி வந்து அவருடைய காது தோட்டினை கலட்டி விண்ணிலே எரிகிறாள். அந்த தோட்டினுடைய ஒளியானது பௌர்ணமி நிலவாக எல்லோரு கண்ணுக்கும் தெரிகிறது. சுப்பிரமணிய பட்டர் அன்றைய தினத்திலிருந்து அபிராமி பட்டர் என்ற பெயர் பெறுகிறார். அதன் வழியாக கிடைத்த அந்த பாடலைத்தான் நாம் இன்றைக்கும் பாடுகின்றோம். பொதுவாக அபிராமி அந்தாதியை பற்றிய பாடலை நாம் பாடினாலும் கூட இல்லறம் சிறப்பதற்காக 2வது பாடலையும், அதாவது அபிராமி அந்தாதியிலே வருகின்ற 2வது பாடலை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கும், தனம் தரும் கல்வி தரும் என்ற பாடலை பாடினால் செல்வம் சேரும் என்றும், அதே போல மணியே மணியின் ஒளியே என்ற பாடலை பாடினால் நமக்கு மருத்துவம் செய்யாமல் நோய் குணமாகும் என்று பல ஐதீகமான செய்திகளும் அந்த பாடலில் உள்ளடக்கி இருக்கிறது. அப்படி சிறப்பற்ற அந்த அபிராமி அந்தாதியை நமக்கு அம்பிகையினுடைய அருளால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. என்றைக்கும் நாம் அதனை பாடி பயன்பெறலாம் என்பது திண்ணம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுபோல நம் நாட்டில் உள்ள மக்களுக்கு அடியார்களுக்குத்தான் அம்பிகை அருள் செய்தாளா என்று கேட்டால் அப்படி இல்லை. அயல் நாட்டிலிருந்து நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த ஆங்கிலேயருக்கும் அம்பாள் அருளாசி கொடுத்திருக்கின்றார். எந்த வகையில் என்று சொன்னால், அதே மதுரையம்பதியில் அருகிலேயே ஆங்கிலேய பிரபு ஒருவர் அந்த மதுரையை சார்ந்த இடங்களை ஆட்சி செய்து வருகிற பொழுது தினந்தோறும் அவருடைய இல்லத்திலிருந்து, பங்களான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் பெரிய பங்களாவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட பெரிய இல்லமானது அந்த ஆங்கிலேய பிரபுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கேருந்து அவர் தினந்தோறும் அம்பிகையினுடைய திருக்கோவிலை தாண்டி தான் அவர் போகணும். அப்படி போகிற பொழுதெல்லாம் குதிரை மீது ஏறி தான் அவர் செல்லுவார். நமக்கு ஒரு நியமம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, கோவிலுக்கு வரும் பொழுது காலணி அணியக்கூடாது, வெளியிலே போட்டுருவோம் இல்லையா, அது போல் குடை பிடிக்கக்கூடாது. அதே போல் பெரிய வாகனங்கள் எல்லாம் செல்லக்கூடாது. கோவில் கோபுரத்தை விட உயரமாக இல்லங்கள் இருக்கக்கூடாது. அதெல்லாம் அப்போ உள்ள நியமங்கள். இப்போ எவ்வளோ மாறிடுச்சு. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் தினந்தோறும் என்ன பண்ணுறாரு, அந்த திருக்கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் வழியாக அலுவலகத்திற்கு குதிரையில் செல்லுகிற போது காலில் போட்டு இருக்கிற அந்த ஷூ என்று சொல்லக்கூடிய காலணியெல்லாம் கலட்டாமல் தான் அவர் போவார். எல்லோருமே சொல்கிறாங்க இது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. அது என்ன உங்கள் அம்மா என்ன பண்ணிடும், அது என்ன வெறும் சிலை தானே என்று கேலி பேச்சு பேசிவிட்டு அவர் செல்வது வழக்கமாகவே இருந்திருக்கிறது. ஒரு முறை அம்பாள் என்ன பண்ணுறா, அவரை சோதிக்கும் பொருட்டாக அவருடைய இல்லத்திற்கு, அவர் அலுவலகத்தில் இருந்து இல்லத்திற்கு சென்று நடுநிசி ஆகிறது. கணவன் மனைவி படுத்து உறங்குகின்ற பொழுது சரியான மழை கொட்டுகிறது. அப்பொழுது ஒரு குழந்தை வடிவாக சென்று, அம்பாளானவள் குழந்தை வடிவாக சென்று அவரை வெளியில் இழுத்து கொண்டு, அந்த பங்களா என்ற அந்த பெரிய இல்லத்திலிருந்து கணவன் மனைவி இழுத்து கொண்டு வாசலுக்கு தள்ளி இழுத்து கொண்டே வருகிற அந்த குழந்தை இழுத்து கொண்டு வெளியில் வந்து விடுகிறது. அப்பொழுது பெருத்த மழை பெய்ததோடு பேர் இடியானது அந்த இல்லத்தின் மீது விழுந்து அவர்கள் ஒருவேளை உள்ளே இருந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் உயிரில் இருந்திருப்பார்கள். அப்படி அம்பாளானவள் காத்து அவருக்கு தான் யார் என்று உணர்த்தியிருக்கின்றார். அதனால் அவர் விதிர்விதிர்த்து போய், இப்படிப்பட்ட சக்தி மிக்க அம்பாளைத்தான் நாம் இத்தனை நாளும் பழித்து கொண்டிருந்தோமா என்று சொல்லி அவருடைய வரலாற்றிலே அதை எழுதுகிறார். மேலும் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் அம்பாளுக்கு அவங்களுடைய சந்ததியிடமிருந்து வைர கிரீடம் செய்யப்பட்டு அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிறதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. வைர கிரீடம் என்றும் சொல்லுகிறார்கள், காற்சிலம்பு என்றும் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவருடைய வம்சத்தினர் அம்பிகைக்கு இப்படியாக வைரத்திலே காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள், லண்டனில் இருந்து அனுப்புகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா, அம்பிகையினுடைய அருள் சின்ன சின்ன இதுக்கு கூட அவள் மனம் இறங்கி வருவாங்க. ஆனால் என்னென்னா, நவரத்ன மாலை அப்படின்னு நம்ம பாடுறோம், லலிதா நவரத்ன மாலை அப்படின்னு ஒரு பாடல் பாடுறோம் பாருங்க. அந்த பஞ்சமி திதிகள்லாம் இன்றைய தினம் அம்பாளுடைய அருளால் இன்னைக்கு பஞ்சமி திதி. அதாவது என்ன, யாருக்கு பஞ்சமி தாயார் என்றும் புயல் நங்கை என்று இப்போ நிறைய பெண்கள் என்னென்னா நம்ம வாராகி தாயை வணங்குகிறார்கள். வாராகி தாயாருக்கு பஞ்சமி தாய் என்று ஏன் பேர் வருது அப்படின்னு சொன்னால், கையில் உலக்கையும் ஏற்கலப்பை வைத்திருப்பதனால் அவளுக்கு பஞ்சமி தாய், அதாவது பஞ்சத்தை போக்கக்கூடியவள் ஏற்கலப்பை வைத்திருக்கிறாள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படி கிடையாது. அம்பிகையானவள் போர்படை தளபதியாக இந்த 10 நாட்களும் அம்பாளானவள் அசுரவதம் செய்கிற பொழுது அதற்கு போர்படை தளபதியாக அம்பாள் தன்னுடைய சக்தியிலிருந்து பல சக்திகளை வெளியே விடுவாள். பிரேமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, சண்டிகேஸ்வரி, சாமுண்டி இப்படின்ற பேரெல்லாம் வரும். நம்ம தேவி மகாத்மியத்தில் படித்தா தெரியும்.
அப்படி இந்த பஞ்சமி திதியான 5ஆம் நாளில் அவள் தோன்றியதனால தான் அவள் பஞ்சமி தாய். ஆனாலும் கூட அவள் பஞ்சத்தை போக்கக்கூடியவள் தான். அப்படிப்பட்ட தாயார் இன்றைக்கு 1000 ஆண்டுகளை கடந்து 6 பூகம்பங்களையும் எதிர்த்து நின்று விண்ணுயர காட்சி தருகின்ற உலகளவில் போற்றப்படுகிற தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டப்பட்டதற்கு மூல காரணமாக இருந்தவள் இந்த வாராகி தாய் தான். இன்றைய தினம் பஞ்சமி என்பதனாலும் நவராத்திரி என்பதனாலும் அன்னையினுடைய அருளையும் நாம் பகிர்ந்து கொள்ளலாம். ஒருமுறை ராஜராஜ சோழன் ரதத்திலே ஏறி தேரிலே ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிற பொழுது, நகர்வலம் வருகிற போது பன்றி ஒன்று தோன்றி அவருடைய தேருக்கு முன்னதாக ஓடி ஒரு இடத்தில் படுத்து கொண்டது. அப்படி படுத்ததன் காரணம் தெரியாமல் மன்னன் ராஜராஜ சோழன் தன்னுடைய அரண்மனை ஜோதிடர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் ஆருடம் பார்த்து சொல்லுகிறார்கள், வாராகி என்ற ஒரு தாயார் இந்த இடத்திலே சிவன் கோவில் கட்ட வேண்டும், தனக்கும் ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று அவர் தான் பணிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அதன் வழியாகத்தான் சிவன் கோயிலுக்கு உத்தரவு கிடைத்து அந்த பிரகதீஸ்வரர் கோவிலானது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. அதன் நினைவாக எல்லா திருத்தலத்திலும் நமக்கு முதலாவதாக நம்ம எப்பொழுதுமே அபிஷேகம் ஆராதனை எது செய்கிறதுனால விநாயகரை வணங்கிவிட்டு தான் செய்வோம். அதுதான் நம்மளுடைய வழக்கம். எல்லா கோவில்களும் விநாயகருக்கு வணக்கம் செய்துவிட்டுத்தான் பின்ன மூலஸ்தானத்தில் இருக்கின்ற கருவறையில் இருக்கின்ற இறைவனுக்கோ இறைவிக்கோ நம்ம வழங்குவது வழக்கமாக இருந்தாலும், இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கின்ற அந்த வாராகி தாயாருடைய கோவில் இருக்கிறது, சன்னதி தனியாக இருக்கிறது, சென்றவர்கள் பார்த்திருப்பீர்கள். முதலில் வாராகிக்கு அபிஷேகம் செய்த பிறகுதான் விநாயகருக்கு செய்து பின் பிரகதீஸ்வரர் செய்யக்கூடிய வழக்கமானது அங்கே இருக்கிறது. அவ்வளவு சக்தி வாய்ந்தவளாக அம்பிகை எல்லோருக்கும் இடமளித்து எல்லோரையும் காத்து வருகின்றார். மேலும் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே நம்ம ஊடகத்தின் யூடியூப் நிறைய பார்க்குறோம் இல்லையா, அதன் வழியாகவும் செய்திகள் வருகிற பொழுது என்ன அதிகமாக பெருவாரியாக எல்லாருமே சொல்லக்கூடியது என்னென்னா, அரைக்காசு அம்மன் அப்படின்னு ஒரு அம்மனை சொல்கிறாங்க. காணாமல் போன பொருள்களை, கிடைத்தற்கரிய பொருள்களில் காணாமல் போய்விட்டால் அதை மீட்டெடுத்து தரக்கூடியவள் அரைக்காசு அம்மன். அந்த அரைக்காசு அம்மன் சென்னையை அடுத்த வண்டலூரில் இருந்து அருள்பாலிக்கின்றார் அப்படின்னு எல்லாருமே செய்தி பொதுவாக சொல்லுகிறார்கள். அறியாதவர்கள் சொன்னாலும் கூட அம்பாளானவள் அரைக்காசு அம்மனாக இருந்து அருள்பாலிக்கின்ற பூர்வீகத்திலே பிறந்தவள் என்ற பெருமையோடும் அவள் நடத்திய அதிசயம் என்பதனையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, திருச்சி எடுத்த கரூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நெரூரில் இருக்கின்ற பிரம்மேந்திரர் என்ற ஒரு சாது இருக்கின்றார். அவருடைய பூர்வீகம் ஆந்திரத்திலிருந்து அவர் இடம்பெயர்ந்து வருகின்றார். அப்பொழுது பிரகதாம்பாள் என்ற ஒரு அம்பிகையை அவர் வழிபடுகிறார். அதையும் அழைத்து கொண்டே வருகிறார். அந்த பிரம்மேந்திரர் எப்படி சக்தி வாய்ந்தவர், இறை சக்தி பெற்றவர் என்றால், நடந்து செல்லுகின்ற போது அவருடைய எதிரிகளானவர் அவருடைய கையை துண்டாக வெட்டி விடுகிறார்கள். கை விழுந்து விடுகிறது, ஆனாலும் அவர் நடந்து கொண்டே செல்கிறார். அப்படி இறை சக்தி எப்படி அபிராமிப்பட்டர் அம்பிகையினுடைய நினைவிலேயே இருந்தாரோ அதுபோல இந்த பிரம்மேந்திரரும் இறைவனுடைய சிந்தனையிலே இருக்கக்கூடியவர். அப்படி சக்தி வாய்ந்த அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, பிரகதாம்பாள் என்ற அம்பிகையை வணங்குகின்றார். அந்த பிரம்மேந்திரர் யாருக்கு குலகுரு என்று சொன்னால், புதுக்கோட்டை சமஸ்தான தொண்டைமான் மன்னர்களுக்கு குலகுருவாக விளங்குகிறார். அப்போது என்னென்னா, அவங்க அந்த குலகுரு என்பதற்கான ஒரு இடத்தை கொடுப்பாங்க இல்லையா, அவங்க சொல்கிற ஆலோசனைப்படி தான் ராஜகுரு குலகுருலாம் சொல்லுவாங்க. அப்படி அந்த பிரம்மேந்திரர் புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு இருக்கின்றார். ஆனால் இந்தியா முழுக்க சுதந்திரம் பெற்றது எப்போ அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15 என்று நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதை தான் நம்ம கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த புதுக்கோட்டை சமஸ்தானம் மட்டும் ஆங்கிலேயர்களுடன் இணக்கமாக இருந்ததன் காரணமாக 1948 வரை தன்னாட்சி பெற்ற ஒரு நாடாகத்தான் இருந்திருக்கிறது. இதையே இங்கே நான் குறிப்பிடுறேன்னா, அப்படி தன்னாட்சி செய்யக்கூடிய நாடாக இருந்தாலும் கூட அவர்கள் ஆங்கிலேயர் கட்டுப்பட்டு தான் இருந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக ஒரு முக்கியமான ஆவணமானது ஒரு நாள் அவங்க ஆங்கிலேயருக்கு ஒப்படைக்க வேண்டிய நாள் வருகிறது. புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர்கள் அப்படி கொடுக்கக்கூடிய ஆவணமானது மறுநாள் ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது முதல் நாளே அந்த ஆவணம் காணாமல் போகிறது. முக்கியமான அந்த ஆவணத்தை ஒப்படைக்கவில்லை என்றால் ஆங்கிலேயருக்கும் இந்த தொண்டைமான் மன்னர்களுக்கும் பகைமை ஏற்படும். எல்லோருக்குமே தெரியும், அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்ததும் தொண்டைமான் மன்னர்கள் தான் என்று அது ஒரு கருப்பு ஒரு நிகழ்வாக சொல்லுவார்கள். அது ராஜதந்திரமாக சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு. ஆனாலும் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பட்ட அந்த மன்னர் என்ன நினைக்கிறார், தொண்டைமான் மன்னர் என்றால், இதை கொடுக்கவில்லை என்றால் பகைமை ஏற்பட்டு போர் ஏற்படுமே, நான் என்ன செய்வேன், நாடு காக்கப்பட வேண்டும் என்று அந்த பிரகதாம்பாள் என்று சொல்லக்கூடிய குலகுருவான பிரம்மேந்தருடைய இஷ்ட தெய்வமான பிரகதாம்பாளை இவர் வேண்டுகிறார். அப்பொழுது அம்பிகை தோன்றி அந்த ஆவணம் எங்கே இருக்கிறது எடுத்து கொடுக்கிறார். அதை தான் நம்ம இன்னைக்கு காணாமல் போன பொருளை கொடுக்கின்ற அரைக்காசு அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரைக்காசு அம்மன் என்பது பெயர் இருந்தாலும் கூட அதனுடைய பூர்வீகமும் அம்பாருடைய திருப்பெயரும் என்ன அப்படின்னா பிரகதாம்பாள்.
ஏன் அப்படின்னா அந்த அரைக்காசம்மன் என்று ஏன் அம்பாள் பெயர் பெறுகிறாள் என்று சொன்னால், இந்த ஆவணத்தை எடுத்து இந்த இடத்தில் இருக்கு என்று கனவிலே வந்து சொல்லி மன்னரை காப்பாற்றியதன் காரணமாக அந்த மன்னர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தொண்டைமான் சமஸ்தான மன்னர்கள், புதுவை மன்னர்கள் இந்த நவராத்திரி என்று சொல்லக்கூடிய தசரா நாட்களிலே பொன்னாலான காசுகளை அச்சடித்து அந்த காசிலே ஒரு புறம் அவர் ஆந்திரத்திலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் என்பதால் ஒரு புறம் தெலுங்கிலே ஓம் என்று எழுதி, மறுபுறம் அந்த அம்பாளுடைய சின்னத்தை, அதாவது அவருடைய திருவுருவத்தை பொறித்திருப்பார்கள். அதுதான் அந்த காசு. அந்த காசு ஆனது அதனுடைய மதிப்பீடு அரைக்காசு. அதனால தான் அரைக்காசு. அதை வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற அம்மன் அரைக்காசு அம்மன். அந்த பொற்காசுகளை அச்சடித்து அவர் மன்னர் என்ன பண்ணுவார்னா, யானை மீது அமர்ந்து கொண்டு நிறைய காசுகளை, அந்த பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு நகர் வளம் வருவார் இந்த தசரா நவராத்திரி நாட்களிலே. அப்பொழுது அந்த காசுகளை எடுத்து பொதுமக்களுக்கு இறைப்பார். இப்போ அரசாங்கம் நமக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு, அரசியல் நான் பொதுவாக பேச மாட்டேன், இருந்தாலும் கூட நிகழ்வின் படியாக 1000 ரூபாய் கொடுப்பதற்கு 1008 டாக்குமெண்ட் நம்ம கொடுக்குறாப்புல இருக்கு. ஆனால் அன்றைய தினம் அம்பாளுடைய அருளால் அந்த காசினை அந்த டாக்குமெண்ட்டை பெற்றதனால் காரணமாக அந்த மன்னர்கள் அந்த பொற்காசுகளை இறைத்து கொண்டே வருகிறார்கள். அதனால தான் அரைக்காசம்மன் என்ற பெயர் வருகிறது. அந்த அம்பாள் அதன் பிறகு என்ன நடக்கிற இரண்டாவதாக அவள் செய்த அற்புதம் என்ன அப்படின்னா, அதனால தான் எல்லாரும் வந்து வண்டலூரில் இருக்குது அந்த அம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குபேரர் கோயில் வண்டலூர்லேயே குபேரர் கோயில் வந்து மிகச்சிறப்பாக இன்றைக்கு வழிபாட்டில் உள்ளது. போனவங்களுக்கெல்லாம் தெரியும், சென்னையில் வண்டலூருக்கு அருகிலே ரத்தினமங்கலம் என்ற இடத்துல குபேரர் கோவில் இருக்கிறது. அதற்கு அருகிலேயே தமிழகத்தில் இருக்கின்ற 108 அம்மனுடைய சிலாரூபமும் வடிக்கப்பட்டு பிரதான சிலையாக அரைக்காசு அம்மன் வைத்து வழங்கப்படுகிறார். என்ன காரணம் அப்படின்னா, அங்கே அந்த குபேரர் கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கின்ற பொழுது அம்பாள், அதாவது குபேரனுடைய கழுத்திலே போட்டிருந்த சரப்பள்ளி என்ற தங்க ஆரம் மாலை வந்து காணாமல் போகிறது. அப்பொழுது இந்த பிரகதாம்பாளுடைய சக்தியை அறிந்த ஒரு பக்தர் என்ன பண்ணுறாருன்னா, இப்படி வந்து கும்பாபிஷேகம் நடக்கின்ற நாளிலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்து விட்டது, அதனால் இந்த மாலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். அப்படி வேண்டிய பிறகு கோவில் வந்து சுத்தம் செய்வாங்க இல்லையா, பூக்கள்லாம் ஒதுக்கி வைப்பாங்களா, அபிஷேகம் ஆராதனை செய்த பொருள்கள் எல்லாம், வேண்டாத பொருள்லாம் ஒதுக்கி வைத்து பின் அதை அள்ளுகிற பொழுது அந்த பூ குவியல், காய்ந்து போன பூ குவியலுக்குள்ளாக அந்த மாலையானது கிடந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. சமீபத்தில் நடந்தது. நான் சொன்னதெல்லாம் கூட 500 வருடங்களுக்குள்ளதாக சொன்னேன். இது இப்போ நான் அறிந்த வகையில் பார்த்தா வண்டலூரில் இருக்கிற கோவில் வந்து ஒரு 100 வருடங்கள் கூட ஆகாது. ஆனாலும் அந்த சமயத்தில் எடுத்திருக்கிறார்கள். அதன் நினைவாகத்தான் புதுக்கோட்டையில் இருக்கின்ற பிரகதாம்பாளை அரைக்காசம்மன் என்று பெயர் பெற்று விளங்குகின்ற அம்பாளை கொண்டு வந்து இங்கே வண்டலூரில் வைத்து பூசணி செய்கிறார்கள். அநேகமான மக்களுக்கு தெரிந்தது வண்டலூர். நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது புதுகை சென்றால் பிரகதாம்பாள் கோவில் சென்று வணங்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே காமதேனுக்கு இறைவனின் இரவியும் இறங்கி வந்து காட்சி கொடுத்த திருத்தலம். அப்படி அவர்கள் காட்சி கொடுத்த பொழுது மங்களநாதர் உடனாய மகிழவனேஸ்வரர் என்ற பெயரோடு அங்கே வந்து இறைவன் அருள்பாலிக்கின்றார். மகிழவனமாக, எப்படி தில்லைவனம் தில்லை என்றும், திருவாலங்காட்டில் வந்து ஆலமரம் அதிகனால திருவாலங்காடு என்றும், கடம்ப மரங்கள் அதிகம் இருந்ததுனால மதுரை என்பதை கடம்பவனம் என்று சொல்கிறார்களோ, அதே போல் மகிழ மரம் அதிகமாக இருந்ததால் மகிழவனேஸ்வரர் என்ற பெயரோடு அங்கே இறைவன் காட்சி தருகிறார். இந்த தொண்டைமான் மன்னர்கள் பிரகதாம்பாள் என்ற அம்பிகையை போற்றும்படியாக அரைக்காசு அம்மனை வந்து உலகெங்கும் தெரிவித்திருக்கிறார்கள். அத்தோடும் கூட கோகர்ணேஸ்வருடனாய பிரகதாம்பாள் என்ற பெயர் தான் அம்பாள் அங்கே அருள்பாலிக்கின்றாள். இன்றைக்கும் காணாமல் போன பொருள்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அம்பிகையை நினைத்து பானகம், நம்ம எல்லாருக்குமே தெரியும், இனிப்பாக செய்யக்கூடிய ஒரு நீர் இல்லையா, அது பானகம் என்று சொல்லக்கூடிய தயாரிக்கிறது அப்படின்னு பெண்கள் எல்லோருக்கும் தெரியும். அதை செய்து பானகம் செய்து அம்பாளுக்கு நிவேதனம் செய்து நாம் மனதார வேண்டிக் கொண்டோம் என்றால் அந்த பொருளானது கிடைக்கும். அப்படி காணாமல் போன கிடைக்க செய்த பேர் பெற்றவள் தான் அரைக்காசம். அவளுடைய பூர்வீகம் பிரகதாம்பாள். அவள் செய்த அற்புதத்தின் காரணமாக அந்த நாட்டை ஆண்ட மன்னர்கள் தங்கள் பெயருக்கு பின்னதாக, இப்போ விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்னா பிரகதாம்பாள் தாசன் அப்படின்ற பெயரை சேர்த்து தான் அவர்கள் கையொப்பம் விடுவது வழக்கம். இப்படியாக சிறப்புற எல்லா இடத்திலும் செய்கின்ற அம்பிகையானவள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, நான் முன்னதே சொன்னது போல் அயல்நாட்டவருக்கும் அவள் அருள்பாலித்திருக்கிறார் என்ற வகையிலே திருநனா எல்லாருக்குமே தெரியும், நடைமுறையில் உள்ள பெயர் வந்து பவானி இல்லையா, சங்கமேஸ்வரர் அருள்பாலிக்கின்ற இடம், கருணாம்பிகை இருக்கின்ற இடம் திருத்தலம். அந்த இடத்திலே ஒரு ஆங்கிலேய பிறகு அதே போல் அங்கே ஓடுகின்ற காவிரியின் கிழக்கு நதியான அமராவதியிலே நீராட செல்வதற்காக சென்று அவர் வந்து அது நீராடுவது வழக்கம் கிடையாது. ஆனால் அவர் நடைப்பயிற்சிக்காக செல்லுகிற போது கால் தவறி ஆற்றின் உள்ளே விழுந்து விடுகிறார்.
அவர் வந்து அது மாதிரி மிதந்து கொண்டு நீச்சல் தெரியாமல் போகிற பொழுது, அலறி அடித்து கொண்டு மிதந்து போகிற பொழுது ஒரு குழந்தையானது வந்து கை கொடுத்து அவரை ஏற்றுகிறது, கரையேற்றுகிறது. அவர் மிகவும் மனம் உடைந்து மறுநாள் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே கோவிலுக்கு வந்து எல்லாருமாக சொல்லுகிறார்கள், உங்களை காப்பாற்றுறது எங்கள் ஊர் அம்பிகையாகத்தான் இருக்கும் அப்படின்னு. அவர் அப்படியாக இருப்பதற்கு நம்பிக்கை கிடையாது எனக்கு, என்னால் ஒரு குழந்தையாகத்தான் வந்து என்னை கை கொடுத்து தூக்கியது அப்படின்னு சொல்லி அந்த பிரபு சொல்லிட்டு, ஆனாலும் கூட அவர் அங்கே சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு செல்லுகிறார். அங்கே போய் பார்க்கிற போது கருவறையில் எந்த உருவத்தில் எல்லோருக்குமாக அம்பாள் எல்லா இடத்திலும் அருள்பாலிக்கிறது போல மிக உயர்ந்த ஒரு உயரம் நமக்கே தெரியும் இல்லையா, ஒரு இடங்கள் இப்போ நம்ம திரிபுர சுந்தரி எந்த ஒரு அளவில் இருக்கிறாங்க அப்படின்றது போல மதுரை மீனாட்சி, இப்படி ஒரு இடத்துலையும் ஒரு சிலாரூபம் ஒரு வகையில் இருக்கும். அதே போல தான் எல்லோருக்குமா கருணாம்பிகை என்ற பெயரிலே அம்பாள் அங்கே காட்சி தந்தாலும் கூட அந்த ஆங்கில பிரபுக்கு மட்டும் என்ன அப்படின்னா, எப்படி குழந்தையாக வந்து அவரை வந்து ஆற்றிலிருந்து குழந்தை தூக்கியது அதே உருவத்தில் கருவறையில் அவருக்கு தெரிகிறது. அப்பொழுதுதான் இந்த ஆங்கில பிரபு மிகவும் வருந்தி, நான் வந்து அம்பாள் தான் என்னை காப்பாற்றிருக்கிறான்னு சொல்லி அதன் நினைவாக அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, 1800களில் நடந்த நிகழ்வு இது. அப்போது என்ன பண்ணுறார் அப்படின்னா, பெரிய தந்தத்திலே இந்த தேதியில் இந்த பிரபுவுக்காக இந்த அம்பிகையானவள் அருள்பாலித்திருக்கிறார் அப்படிங்கிறத எழுதி அம்பிகையினுடைய கருவறையிலே வைத்து விட்டு சென்றிருக்கிறார். நாம் இன்றைக்கும் நம்ம போய் அர்ச்சகத்தை சொன்னால் அதை காட்டுவாங்க, நானும் கூட பார்த்துருக்கேன். அப்படி சிறப்பு வாய்ந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் மனதார வேண்டினோம் என்றால் இறைவன் எப்படி இறங்கி வருவானோ அதே போல இறைவியும் வருவாள். ஏனென்றால் இறைவனுடைய சக்தியாக ஆற்றலாக வெளிப்படுபவள் தான் இறைவி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படிப்பட்ட அம்பிகை காளி ரூபமாகத்தான் 10 நாட்களிலும் அசுரவதம் செய்கின்றார். அதன் பிறகுதான் அவள் 10ஆம் நாள் வெற்றி பெற்ற பிறகு, விஜயதசமி என்று 10வது நாள் வெற்றி பெற்ற பிறகு அவள் என்ன பண்ணுறான்னா, விஜயவாடா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு குன்றின் மீது அம்பாள் வந்து காட்சி தருகிறாள். ஆக்ரோஷமாக காளி ரூபமாக காட்சி தருகிற போது தேவர்கள் அனைவரும் புஷ்பமழை பொழிந்து பூமாரி பொழிந்து இறங்கி வந்து அம்பிகையை சாந்தப்படுத்துகிற போது பொன் உருவாக அவள் மாறுகிறாள். அதனால தான் விஜயவாடா கனக துர்கா என்ற பெயர் பெறுகிறாள். இப்படி துர்கையாக பாவிக்கப்படுகிற அம்பிகையானவள் காளி ரூபமாக எடுத்து வருகிற போது நாம் அனைவருக்கும் பயம் இருந்தாலும் கூட, பத்திரகாளி என்று சொன்னால் ரொம்ப பயப்படுவோம் நம்ம, ஆனால் பத்திரம் என்றால் மங்களம் என்று பொருள். காளியிடம் ஏன் நாம் அதிகம் நெருங்கி செல்வதில்லை என்றால், நியாயத்தை நிலைநாட்டுபவள், மனிதராக இருப்பவர்கள் தனக்கு மட்டுமே நியாயம் பேசுவார்கள், அதற்காக பயந்து கொண்டு நாம் நெருங்குவது கிடையாது. ஆனாலும் கூட இந்த 9 நாட்களில் காளியின் உருவம் எடுத்து 10வது நாள் துர்கையாக இருந்து நமக்கு அருளாட்சி செய்கின்றால், அந்த வகையில் நமது ஆலயத்தில் திரிபுர சுந்தரியாக இருந்து நமக்கு அருளாட்சி செய்கின்றார். இதுகாரும் நான் அறிந்த வகையில் உள்ள செய்திகளை, அம்பாளுடைய சிறப்பை நாம் பகிர்ந்து கொண்டோம். ஏராளமான செய்திகள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட இந்த நவராத்திரி விழாவில் அவற்றை அறிந்து கொண்ட வகையில் நாம் அனைவரும் நன்றி செலுத்தும் முகமாக திரிபுர சுந்தரி உடனாய இந்த முக்தீஸ்வரருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வணக்கம். சொல்லை செல்வி கஸ்தூரி அம்மா வந்து எப்போ பழக்கம்னா, எனக்கு நாங்களாம் எம்ஏ எம்பி ரெண்டும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் எனக்கு ஒன்றா படித்தோம். கிளாஸ்மேட், எனக்கு கிளாஸ்மேட் அவர். நான் எம்பி சர்வீஸ் நான் ஒன்றா படிச்சிருக்கேன். என்னுடைய சொற்பொழிவு அன்றைக்கி அனுப்பிச்ச உடனே எல்லாரும் அனுப்பிச்ச உடனே ஒருத்தர் பார்த்து, என்ன அவங்க தமிழ் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். அது நம்ம தமிழே 60 வயசுக்கு மேலே தான் நம்ம வந்து அது என்ன அதுன்னு தெரியுது. இவங்க என்ன பண்ணா, சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு தமிழ் ஆர்வம். நான் என்ன பேசுறது இன்னைக்கு இப்போ கூட ஆரம்பித்தாங்க. மெதுவாக பேசஞ்சர் ட்ரெயின், திருத்தணி ட்ரெயின் வரவே வந்தாங்க. கட்சியில் வந்தே பெரிய போய் எல்லாரும் போய் முடிச்சுட்டாங்க. நல்லா ஏகே பாடி நல்லா வச்சுருக்கேன். அப்போ நாங்கள் காலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கோம்ல, ஸ்கூல் காலேஜ் படிக்க சொல்லுவோம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஏகே பாடி கடன்னு சொல்லுவாங்க, சொற்களை அப்படின்னு. நல்லா ரொம்ப ஒரு 3 புக்கு எழுதியிருக்காங்க. நான் போன வாரம் தான் 3வது புக்கு பழனி தான் வெளியிட்டார்.
ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் ஊருக்கு வந்து சொற்பொழி கட்டுறதுக்கு. நன்றி, வணக்கம்.